அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மே மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு 6 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அதே போல் 9 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கன்னிகா பரமேஸ்வரி தாயார் பூமியில் அவதரித்த நாளான வாசவி ஜெயந்தியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் இந்த நாளை ரொம்ப ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து கோவில்லையும் வீட்லேயும் வழிபாடு செய்வாங்க. திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு தன் மனதுக்கு பிடித்த மாதிரி வரன் அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும், திருமணமான பெண்கள் தன்னை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் தன்னுடைய கணவர் ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது, எப்போதும் அந்யோன்யமாக இருக்கணும், ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும், தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் விரதம் வழிபாடு செய்வாங்க. உங்களுக்கு அதுபோல் விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியலன்னா கூட மனதுக்குள்ளற வாசவி அன்னை, அதாவது கன்னிகா பரமேஸ்வரியை நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களுடைய விருப்பத்தை முன் வச்சிங்கனாலே கட்டாயம் அன்னை நிறைவேற்றி தருவாங்க. இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோவில் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். அன்னை பராசக்தியினுடைய மறு உருவம் தான் கன்னிகா பரமேஸ்வரி. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த வாசவி ஜெயந்தி வந்திருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு மொத்தம் 3 வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. அந்த 3ல் ஏதாவது ஒன்று செஞ்சிங்கனாலுமே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடச்சிரும். அதில் பார்த்திங்கன்னா, துவரம்பருப்போட ₹1 நாணயத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைப்பதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும், கடனும் தீரும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும், வீண் வரைய செலவுகள் குறையும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்று இரவுக்குள்ளே, அதாவது தூங்கிறதுக்குள்ளே துவரம்பருப்பு டப்பாவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை மறைத்து வைப்பதன் மூலமாகவே நல்ல தாறுமாறாக பணம் சேரும் என்பது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது பணம் சேர்வதற்குன்னு மட்டும் கிடையாது, சொந்த வீடு அமைவதற்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்று இரவு வரக்கூடிய 8 to 9 செவ்வாய் ஓரை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக பல வருஷமாக நீங்கள் அனுபவிச்சுட்ருக்க அந்த கடன் சுமையிலிருந்தும் மொத்தமாகவே மீண்டு வர முடியும் அப்படிங்கிறது குறித்தும் சொல்லியிருப்பேன். இப்போ மேலே சொன்ன அந்த 3 வீடியோக்குள்ளேயும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு பணவரவை அதிகப்படுத்தி தருவதற்கும், கடன் பிரச்சனை நீங்குவதற்கும், நம்மளுடைய கர்ம வினை குறைவதற்கும், பாவங்கள் போவதற்கும் செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இதை செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். இப்போது விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் ஊருக்கு போயிருக்கீங்க, அதாவது சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க, அங்கேருந்து இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நமக்கு வாரம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த வாசவி ஜெயந்தி இருக்குது இல்லையா, இதனுடைய அற்புதம் தெரியாததுனால நிறைய பேர் இதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வாசவி ஜெயந்தி இன்றைக்கி இருக்கிறதுனால இந்த நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இதில் உங்களுக்கு துளி அளவும் சந்தேகமே வேண்டாம். ஒரு சிலர் கமெண்ட்டில் நீங்கள் சொல்கிற பரிகாரம்லாம் செய்கிறேன், எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ முற்பிறவிலையோ நிறைய விதமான
விதமான பாவங்கள் வந்து செஞ்சுருப்போம். அதற்கான கர்ம வினைகளின் படி தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம வாழ்க்கையில் வர அந்த இன்பம் துன்பம் எல்லாமே அதன் அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரத்தை ஒரு முறை செஞ்சிட்டீங்க, அதுவும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்களா செய்யலையான்னு கூட தெரில, ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சிட்டீங்க, எனக்கு உடனேவே அதுக்கான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம உடம்புல வியாதி இருக்குது, ஒரு ஊசி போட்டாவே எனக்கு சரியாயிரும் அப்படின்னு இது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று தானே. ஒன்றா தொடர்ந்து வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், இல்லைன்னா மாற்று மருந்தை நம்ம நம்பிக்கையோடு வந்து உட்கொள்ளணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கான அந்த வியாதி வந்து சரியாகும். அதனால் நீங்கள் செஞ்ச பரிகாரத்துக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு சேமிப்பு கணக்கில் பேங்க்கில் பணம் போட்டு வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி சேர்ந்துட்டே தான் இருக்கும். உங்கள் கர்ம வினை குறையும் போது டக்குன்னு அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஜாதகத்தில் கிரக சூழ்நிலை சரியில்லைனாலும் நீங்கள் என்ன தான் வந்துட்டு செஞ்சீங்கனாலும் அதுக்கான பலன்கள் வந்து கிடைக்காது. இதுக்கு நீங்கள் தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட காட்டிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான சரியான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் கூட ஆன்லைன் அஸ்ட்ராலஜி பற்றி சொல்லி ஒரு நம்பரும் வந்து கொடுத்துருந்தேன். அவங்கக்கிட்ட கூட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி உங்களுக்கான பரிகாரத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை கூட நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். எதை செஞ்சாலும் தொடர்ந்து செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும். சரி, இப்போ இந்த பதிவுக்கான பரிகாரம் குறித்து பார்த்தலாம். ஸோ வந்து இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்கிறதுக்குள்ளே நீங்கள் செய்யலாம். பெஸ்ட்டான டைமிங் வேணும்னா இரவு 8 to 9 செவ்வாய் வரை இருக்குது, அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. இந்த டம்ளர் வந்து பிளாஸ்டிக்காக இருக்கலாம், பீங்கானாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் இதில் இருக்கக்கூடிய தண்ணீரானது சுத்தமான தண்ணீராக இருந்தால் போதும். அதாவது பைப்பில் வரக்கூடிய தண்ணீர், ஆர்ஓ வாட்டர்னு ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ங்கிற எண்ணிக்கையில் துவரம்பருப்பு வந்து தேவைப்படுது. இந்த துவரம்பருப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது. இதை வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் 9 எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்ததாக 1 ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது. 1 ரூபாய் நாணயங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது. மேலும் இது பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காகத்தானே இந்த பரிகாரம். அதனால் கண்டிப்பாக இந்த நாணயத்தை யூஸ் பண்ணுறது நல்லது. இதை பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க. மனசில் தேவையில்லாத எந்த ஒரு குழப்பத்தையும் சந்தேகத்தையும் வச்சுக்காதீங்க. அதன் பிறகு என்ன கோரிக்கை நிறைவேறணும், கடன் தீரணும், பணம் சேரணும், இதுதானே உங்கள் கோரிக்கை. அப்போ அது வந்து நடக்கணும்னு மனதார முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இந்த 9 துவரம் பருப்பையும் ஒன்றா பொறுமையாக அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போடுங்க. எனக்கு நல்ல பணம் சேரணும், கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் போடுங்க. அதே போல் இந்த 1 ரூபாய் நாணயத்தையும் இந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த தண்ணியை வச்சுட்டு உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்த மாதிரியும், உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலும் வெளியில் வந்த மாதிரியும், வீட்டில் நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரியும் கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூம்லேயும் வைக்கலாம், அல்லது கிச்சனில் எங்கேயாவது ஒரு இடத்துலையும் வச்சிடலாம். ஏதாவது ஒரு தட்டு போட்டு மூடி கூட வைக்கலாம். இந்த இரவு முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் போட்ட இந்த துவரம் பருப்பு நல்லாவே பெருசாக ஊறி இருக்கும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த ஊறிய இந்த துவரம் பருப்பை நீங்கள் தண்ணியோடு சேர்த்து அப்படியே வந்து மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க. வீட்டுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்குது, ஆறு குளம்லாம் இருக்குதுன்னா அங்கே கூட நீங்கள் விட்டுறலாம். இதுக்குள்ளே போட்டு வச்ச அந்த காசு இருக்குது பாருங்கள், அந்த காசை மட்டும் நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இல்லைன்னா கோவில் உண்டியெல்லாம் போட்டுடலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். இன்றைக்குள்ளே இதை தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா போதும். நாளை காலையில் நீங்கள் குளிச்சுட்டு தான் இதை வந்து டிஸ்போஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. காலையில் எந்த நேரத்தில் எழுந்தாலும் உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ மறக்காமல் நான் சொன்ன மாதிரி டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிளான பரிகாரம். ஆனால் செய்யக்கூடிய நாள்னு பார்க்கும்போது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.